கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேர் தான் அழகு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆள் அழகாக இருக்காங்களோ இல்லையோ அதையும் தாண்டி ஹேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா பெண்களுக்கும், அது அம்மாவாக இருக்காங்கன்னா அவங்க பாப்பாவுக்கு நல்ல முடி இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், அதுவும் அடர்த்தியாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் அந்த கனவு அவங்களோட எண்டு வரைக்கும் இருக்குமானா கொஸ்டின் மார்க் தான். ஃபஸ்ட்டு நான் யாருன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது. என்னோடய பேர் கேத்ரின் சுஜி. நானும் எல்லா கேர்ள்ஸை மாதிரி ஒரு கேர்ள்ஸ் தான். சின்ன பிள்ளையில் அடர்த்தியாக நல்ல ஹேர் வச்சுட்டு, அதாவது ஹேர்னாலே நமக்கு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். ஆனால் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோடய ஹேரோட க்ரோத் அண்ட் அதோட டென்சிட்டியை லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது இப்போ நான் இழந்தது எல்லாமே 15 வயசில். ஆனால் இன்றைக்கி 25 வயசில் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஹேர் நமக்கு வளரவே இல்லை, லைஃப்பில் ஹேரே வளராது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வளர்க்கணும் அல்லது ஹேர் க்ரோத் அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து என்னோடய ஹேர் இதுக்கப்புறம் வளருமா அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த 26 வயசில் எனக்கு இது முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு விலாகாகவே இதை நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு பிகினிங் தொடங்குறேன். என் கூட சேர்ந்து உங்களோட ஹேரையும் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு ஃபீஸோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுவேன். எனக்கு வளருதா வளரலையா அப்படிங்கிற ரிசல்ட்டை இந்த யூடியூப் சேனல்லே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு பார்ப்போம். அது மூலமாக ஹேர் க்ரோத் ஆகுதா இல்லையா, ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் என்னோடய டே 1. ஃபஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லிடுறேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதுதான் இது நான் 7th ஸ்டாண்டர்ட், இது 8th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்டில் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது டோரா கட்டிங் சொல்லுவாங்க, ஒரு க்ராப் கட்டிங். அந்த டைமில் ட்ரெண்டிங்கில் எல்லோரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கூட என்ன ஹேர் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர்க்குள்ள எனக்கு இவ்வளோ ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. அதாவது 8th ஸ்டாண்டர்டில் எனக்கு அதை அப்படியே பின்னி கீழே ஒரு 3/4 இந்த மாதிரி போட்டால் எவ்வளோ இருக்கும். நான் இதை அட்டாச் பண்ணுறவங்களுக்கு கிளியராக தெரியும். இதுக்கப்புறமா எனக்கு அடுத்த வருஷத்தில் 9th ஸ்டாண்டர்டில் எனக்கு எவ்வளோ அதை அப்படியே மடித்து போட்டால், அன்றைக்கி எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படியே மடித்து போடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும்போது நமக்குலாம் ஒரு பெருமை இருக்கும். என்னை பார்த்தாலே எல்லோரும் நல்லா ஹேர் அழகாக இருக்குன்னு பிடிச்சி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹேர் இருக்கும்போதெல்லாம் என்னோடய ஹேர் ரொம்ப திக்னஸாக இருக்கும், எல்லோரும் பிடிச்சி பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ஃபீவர் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா எனக்கு ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்படியே கொத்தாக வரோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்தே இல்லை, நிறைய லாஸ்னு ஹேர் லாஸ். இப்போ ஃபைனலாக எனக்கு 25 வயசு ஆகுது. இப்போ என்னோடய ஹேர் ரியாலிட்டி இதுதான். சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் இருக்குது. இதை நான் சீரம் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. நேச்சுரலாக, அதாவது நம்ம நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட், நல்ல எக்ஸசைஸ், இந்த மாதிரி நல்ல நேச்சுரலான ஹோம் ரெமிடிஸை வச்சு என்னோடய ஹேரை மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி கொண்டு வர ஆசை. இதுக்கப்புறம் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஃபோட்டோ காட்டுறேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தா தெரியும், அப்படியே அடர்த்தி போயிடுச்சு பாருங்கள். இதுதான் நான் அடர்த்தி போயிடுச்சு, ஒல்லி ஆயிடுச்சு. 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் என்னோடய ஹேரோட ஹைட் வளரதான் செய்யணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கட்டே ஆயிடுச்சு. இந்த 2 ஃபோட்டோவை பார்த்தா தெரியும். இது நான் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது எவ்வளோ இருக்குது, அதை விட ஹைட்டு ஒல்லியாகி ஹைட்டு குறைஞ்சி போச்சு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது. இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஹேர் வளர்த்தி அப்படிங்கிறது இல்லை, அடர்த்திங்கிறது இல்லை, ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்னோடய காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு 2 வருஷம் சென்னைக்கு போனேன். அங்கே போய் எனக்கு தண்ணி செட் ஆகலை, கிளைமேட் செட் ஆகலை. மறுபடியும் எனக்கு ஓரளவுக்கு இருந்த முடியும் அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. கீழே அவ்வளோவுமே பிரேக் ஆகி மலமாற வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஊருக்கு வந்துட்டு எனக்கு ஹேரை நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னையிலேருந்து நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அதாவது என்னோட ஹேர் பேக்கு, ஹேர் ரிலேட்டடாக வீடியோ போடுற எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். அவங்க நல்லா பெரிய ஹேராக வச்சுருப்பாங்க, ஹேர் பேக் ரிலேட்டடாக போடுவாங்க. நான் தேடி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு காலத்தில் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ நல்ல ஹேர் க்ரோத்தோடு தான் அவங்க வீடியோ போடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஹேர் இல்லாமல் இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஜஸ்ட் 30 டேஸில் நான் எவ்வளோ வளர்க்க போகிறேன், எவ்வளோ வளருது, இதோட திக்னஸ் அதிகமாகுதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டெய்லி வீடியோவாகவே ரெக்கார்ட் பண்ணி இதே இதில் நம்ம டெய்லி நம்ம அப்டேட் பண்ணலான் இருக்கிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஹேர் க்ரோத்தில் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும்,
அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு என்ன மாதிரிலாம் ஃபுட்டு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடும்போது நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ரிசர்ச் பண்ணி என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு 30 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளாரிட்டி இருக்காது, கண்டிப்பாக இருட்டிலேருந்து தான் எடுக்கிறேன். என்னால் எவ்வளோ கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவை பார்க்கிங்க, உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இது வந்து வளர்ந்தாலும் தெரியும், வீடியோவில் வளரட்டாலும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் இருந்து அப்படின்னு சொல்கிறத விடவும் எனக்கு நீங்கள் இல்லை நாளைக்கு இருக்கா 1 monthக்கு அப்புறம் ஹேர் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு சேலஞ்சாக பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம், ஒரே சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், எப்படி டிப்ஸ் இது ரிலேட்டடாக வீடியோ போடலான்னு இருக்கேன். மினி விலாகும் போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.